என் கதையை கொஞ்ச நாள் கேள்வி இவ்வளவு நாள் நீ கதை விட்டு இருந்ததா நான் கொஞ்ச நாள் கதை சொல்றேன். அதான் நான் சொல்ற கதை கேட்டேன்னா உனக்கு எல்லாமே எரியும். நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா வீடியோ கேசட்ல இவனுக்கு போட்டு காட்டி இவனுக்கு புரிய வைக்க போறாரு. டேய் படத்தை போடுறா. நான் உன்னையும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்கூடாது. போத்தானா என்ன சார்? என்னன்னா படிச்சவன் படிக்காதவன் இந்த ஊர்ல எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை அதே சொல்லி திட்டுறான். ஒரு படம் இருந்தது, ஓட்டான்ற வார்த்தை அவனுக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சான். அந்த படத்துல ஒரு டைலாக் வந்திருக்கும், ஏன் மற்ற சாதி மற்ற ஊர்களை மதுரையிலயோ இல்லை எங்கேயும் எந்த வார்த்தையும் நீங்க அசிங்கமா கேட்காம ஸ்ட்ரெயிட்டா சென்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து ஓத்தான்ற வார்த்தை உங்களுக்கு காதுல கேட்டுச்சு, ஐயோ காதை முடின்னு திட்டான் அப்படின்ற கோவம் உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னா இது வேற ஒரு ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். கிளாமரப்பில் சேமப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. அங்க உன்னை வந்து அவன் நீ சொல்றத எல்லாத்தையும் கேட்டுட்டு அடிமைப்பட்டு கிடந்த சமூகமா நீ நினைக்கிறவன் உன்னை எதிர்த்து பேசாம இருந்தா அவன் இங்க உன்னை அசால்ட்டா டீல் பண்றாரு வாயான்னு சொல்றான். என்ன இளவிடாது? அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா, காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கையெடுத்து கும்பிடுறீங்களே, என் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறதுக்கு பெரிய மனுஷன் உங்க விட்டா வேற யாருங்க இருக்கிறா? நீங்க நம்ம ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி அமைதி. ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை அசால்ட்டா டீல் பண்றாங்க அவன். நீ ட்ரெயின்ல இறங்கினோடனே வந்து உன் பெட்டியை தூக்கி வேலை இரு வெயிட் பண்ணு, என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு சொல்றான். உன்னை இது வரைக்கும் ஊர்ல அது மாதிரி எவனும் கேட்டதில்ல, அதனால உனக்கு இங்க கோவம் வருது. A few minutes later. ஏன்னா லோகேஷ் வந்து நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, நான் கமல் சாரோட ரசிகன் சொல்லிட்டு. கரெக்டாக அவருக்கு என்ன வேணுன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு லோகேஷ் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அடங்கம்மால